2ஆம் தேதி ஜனவரி இரவு முழுக்க சுவாமிக்கு நடராஜாவுக்கு அபிஷேக பிரியர் இல்லையா? அப்படியே அபிஷேகம் நடந்து 3ஆம் தேதி 3/1/2026 காலையில் அப்படியே ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது எல்லா சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நடராஜர் திருமேனியில் அற்புதமாக இறைவன் காட்சி தருவார். நடராஜர் அப்படின்ற தத்துவம் எப்பேற்பட்டதுன்னா, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்றத பத்தின ஒரு விஞ்ஞான தொடர்பும் நடராஜருக்கான தொடர்பும் அவ்வளோ உண்டு. அதனால தான் இன்னைக்கும் பெரிய பிசிக்ஸ் யூனிவர்சிட்டி வெளிநாடுகள்லாம் நடராஜருடைய திருமேனியை வச்சிருக்காங்க. ஆனந்த நடராஜருடைய டான்ஸை பார்க்கணும்னா கண்ணே போதாது. ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோ. இந்த டான்ஸை பார்க்க எவ்வளோ ஆனந்தமா இருக்கும். சிதம்பரம் போனாலே அருளாளர்கள் அப்படியே உருகி உருகி அழறாங்க. இவர் சொன்ன மாதிரி சாமி என்னுடைய மேனேஜர் என்னுடைய முதலாளி ரோடுல போட சொன்னார்னு அத்தனை பணத்தையும் ரோட்ல போட்டார். இப்படி இல்லாம உண்மையா இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் தாழ்ந்த குலம் என்று சொன்ன குலத்தில் சேந்தனார் பிறந்தார். அந்த காலத்தில் உயர்ந்த குலம் என்று நம்பப்பட்ட குலத்தில் பட்டினத்தார் இருந்தார். ஆனா இருவரும் சிவனடியார்கள். அப்ப அவர்கிட்ட அவர் அக்கௌண்டண்டா வேலை பண்ணிருக்காருன்னா அப்ப சிவனடியார்களுக்குள் உயர்வு தாழ்வு இல்லைன்றது ஒரு நிதர்சனம். ஒரு நாள் பசின்னு ஒரு மாறு வேடத்தில் வேதியர் வேடத்துல சுவாமி வரும். அப்போ அவங்க வீட்டுல வெறும் களி தான் இருந்துதான். களியை கொடுக்குறார். களியை சாப்பிட்டாராம் சிவன். ரொம்ப நல்லா இருக்கு, எங்க வீட்டு அம்மாக்கும் கொஞ்சம் கூட. யாரு? சாக்ஷாத் பராசக்தி சிவகாம சுந்தரிக்கு கேட்கிறார். இந்த களியா சாமி? ஆமா, ரொம்ப சுவையா இருக்கு. நீ அன்பால கொடுக்கப்பட்ட உணவினுடைய சுவை உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த களியை கொடுக்கிறாராம். நடராஜர் சன்னதியில அடுத்த நாள் தீட்சிதர்கள் போய் கதவத்தை திறக்கின்றார்கள். உள்ளே களி சிதறி இருக்கின்றது. பரிகார ஸ்தலம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு முறையும் உங்களை சந்தித்து அற்புதமான தெய்வங்களை பற்றியும் அருளாளர்கள் நமக்கு காண்பித்த வழிகளை பற்றி உங்களோடு பேசுவதில் பரம ஆனந்தம். ஆனந்தம்னு சொன்ன உடனே ஞாபகத்திற்கு வருவது ஆனந்த நடராஜர். 2026 எல்லாருக்கும் நல்ல ஆண்டாக இருக்கணும். அதுதானே ஒரு பிரார்த்தனையா இருக்கும். நட்சத்திரங்கள், ராசிகள், அதில் வரும் தோஷங்கள், இது எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. ஆனா ஒன்று என்னால் முடியும், என்னால் உண்மையாக இறைவனிடம் பிரார்த்திக்க முடியும். அந்த 26 புது வருடம் எல்லாருக்கும் ரொம்ப நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையோடு புது வருடம் வந்த உடனே வரப்போற முதல் பண்டிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆனந்தமாக இருக்கும் ஆருத்ரா பண்டிகை தான் 26க்கான முதல் பண்டிகை. 2ஆம் தேதி ஜனவரி இரவு முழுக்க சுவாமிக்கு நடராஜாவுக்கு அபிஷேக பிரியர் இல்லையா? அப்படியே அபிஷேகம் நடந்து 3ஆம் தேதி 3/1/2026 காலையில் அப்படியே ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது எல்லா சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நடராஜர் திருமேனியில் அற்புதமாக இறைவன் காட்சி தருவார். சொல்லவே வேண்டாம், சிதம்பரத்திலையும் திரு ஆலங்காட்டிலையும் பஞ்ச சபைகள் இருக்கக்கூடிய ஊர்ல இன்னுமே சிறப்பு. நடராஜர் தத்துவம், ஏன்னா இது கொஞ்சம் செய்திகளை பற்றியது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் அடியேன் சொல்றேன். நடராஜர் அப்படின்ற தத்துவம் எப்பேற்பட்டதுன்னா, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்றத பத்தின ஒரு விஞ்ஞான தொடர்பும் நடராஜருக்கான தொடர்பும் அவ்வளோ உண்டு. அதனால தான் இன்னைக்கும் பெரிய பிசிக்ஸ் யூனிவர்சிட்டி வெளிநாடுகள்லாம் நடராஜருடைய திருமேனியை வச்சிருக்காங்க. நம்ம பக்தியில வச்சுப்போம், பட் அவங்க ஒரு லாஜிக் இருந்தா தானே வச்சுப்பாங்க. மேஜிக்ல வைக்க மாட்டாங்களே, லாஜிக் இருக்கணும். அப்ப நடராஜர் திருமேனியில லாஜிக் உண்டு. நம்முடைய முன்னாள் முதல் குடிமகன் திரு அப்துல் கலாம் அவர்கள் நடராஜர் திருமேனியை பற்றி சொல்லியிருக்கின்றார். மதம் கடந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்றால் நாம அவரை எப்படி கொண்டாடணும்? ஆனந்த நடராஜர். முதல்ல இந்த திருவாதிரை ஆருத்ரா எதனால வந்ததுன்னு பார்க்கலாம். ஒரு தத்துவமா பார்க்கலாம். ஒரு சமயம் திருப்பார்கடல்ல அப்படியே ஏகாந்தமா இருக்காராம் ஸ்ரீமன் நாராயணன்.
எப்பவுமே அவருக்கான ஒரு அற்புதமான படுக்கை எதுனா அரவம் தான், பாம்பு தான். ஆதிசேஷன் அப்படியே ஆனந்தமா இருப்பார். சுவாமி தன் மேல திருமேனி இருக்கும் பொழுது, சயன கோலத்துல சுவாமி இருக்கும்போது ஆதிசேஷனுக்கு என்ன கொண்டாட்டம். ஆனா ஒரு நாள் வெயிட்டே தாங்க முடியல ஆதிசேஷன். சுவாமி தினம் தினம் உங்களை நான் ஆனந்தமா சுமப்பேன், ஆனா ரொம்ப வெயிட்டா இருக்கீங்க, முடியல என்னால முடியலன்ற. சரி சரி சரி, நீ 2 பேரை சுமந்துட்ட. யாரு? உங்களையும் தாயாரையும் தானே. தாயார் என்னுடைய மார்பில் இருக்கா, அவளை 2 பேருலாம் சொல்லு, நானும் தாயாரும் ஒண்ணு. என்னையும் சுமந்தாய் கொஞ்ச நேரம். என் மனசுக்குள்ள சிவபெருமானுடைய ஆனந்த நடனத்தை ரொம்ப அழகா தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன், அவரையும் சேர்த்து நீ தூக்கிட்ட. அதனாலதான். அப்படியா? அவ்வளோ நல்லா இருக்குமா? அதனாலதான் நீங்க ரொம்ப புன்முறுவலோட ரொம்ப இதையும் ரசிச்சு பார்த்தீங்க சுவாமி. நான் தான் உங்களை என்னால தாங்க முடியலன்றதுனால உங்களுடைய அந்த ரம்யமான சிந்தனையை கிளச்சிட்டேன். ஆனந்த நட்ராஜருடைய டான்ஸை பார்க்கணும்னா கண்ணே போதாது. ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோ. இந்த டான்ஸை பார்க்க எவ்வளோ ஆனந்தமா இருக்கும். சிதம்பரம் போனாலே அருளாளர்கள் அப்படியே உருகி உருகி அழறாங்க. நந்தனாருக்கு திருநாளை போவார்னு பேரு. அவருடைய வாழ்நாள் குறிக்கோளே சிதம்பரம் போகணும். ஒரு நாள் லீவ் கிடைக்கல மேனேஜர் கிட்ட. யாரு கேட்டாலும் எப்ப போனா, நாளைக்கு போயிடுவேன், நாளைக்கு எனக்கு லீவ் கொடுத்துருவார், நாளைக்கு சிதம்பரம் போயிடுவேன். ஒரு அடியாருடைய வாழ்நாள் ஆசையே சிதம்பரம் பார்க்கணும். அவ்வளோ அடிமைப்பட்டு இருந்த ஒரு அடியாருடைய ஆசை அதுனா இன்று சுதந்திரமான பாரதத்துல இருக்கும். நினைச்சா ஒரு சில மணி நேரங்கள்ல நம்ம சிதம்பரம் போய் நடராஜரை பார்க்கலாம். அப்பேற்பட்ட அற்புத பக்தி உலகத்துலதான் நம்ம வாழணும். உடனே அந்த ஆதிசேஷனுக்கு ஆசை, சுவாமி நீங்க பார்த்த அந்த நடனம் எனக்கும் பார்க்கணும்னு ஆசை. சுவாமி டான்ஸ் எல்லாம் யார் பார்க்கலான்னா, இந்த இந்தியால தமிழ் தெரிஞ்சு நடராஜருடைய அருமை புரிஞ்சவங்க, உலக நாடுகள்ல எங்க வேணாலும் வசிக்கலாம், ஆனா நடராஜர் அருமை புரிஞ்சவங்க தான் நினைச்சா சிதம்பரத்துக்கு போய் அவர் ஆடிய கோலத்தை பார்க்கலாம். நீ தேவர்கள்லாம் பார்க்கணும்னா தவம் இருக்கணும். அப்படியா? நான் தவம் இருக்கேன்னு பதஞ்சலி முனிவராக ஆதிசேஷனும், அப்ப இன்னொரு முனிவர் வியாக்கிரபாதர்னு பேர், அதிகாலையில் எழுந்து பூக்கள் பறிக்கணும்னு போவாராம் ஒரு முனிவர். ஆனா அதுக்குள்ள எல்லா பூக்களையும் தேனும் வண்டும் சாப்பிட்டு இருக்கும். அந்த தேனை வண்டு சாப்பிட்டு இருக்கும். அச்சோ, எச்சில் பட்ட ஒரு மலராயிடுச்சு. அப்ப இன்னும் காலையில வரலாம் அப்படின்னு பார்த்தா இவருக்கு கண்ணு தெரியலையா. 3-4 மணிக்கு பார்த்தா இருட்டா இருக்கான், கண்ணு தெரியலையா. எதை வச்சு மரத்துல ஏறலான்னு பார்க்கும்பொழுது அவர் அப்ப சுவாமி கிட்ட வேண்டின்றாராம், புலி மாலி கால் எனக்கு கண்ணும் கொடுத்துரு. ஏன்னா புலி மரத்து மேல ரொம்ப சாதாரணமா ஏறிடும், இருட்டுல கண்ணு தெரியும் புலி குடும்பத்துக்கு. அப்படி கொடுத்துட்டா அதிகாலை 3 மணிக்கெல்லாம் வண்டு எச்சில் படுவதற்கு முன்பே மலர்களை நான் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கால் கையெல்லாம் புலி மாதிரி மாத்திண்டு கண்ணும் புலி மாதிரி வச்சு புலி மாதிரி அதிகாலை வேளையில போய் சுவாமிக்கான அந்த ஃப்ரெஷ் மலர்கள் எடுத்துன்னு வந்ததுனால அவருக்கு புலிகால் முனிவர் வியாக்கிரபாதர்னு பேரு. அவருக்கும் சுவாமி கிட்ட இவ்வளோ நாள் உனக்கு பூ போட்டு சேவை பண்றனே, எனக்கும் உன்னுடைய டான்ஸை பார்க்கணும்னு ஆசை. அப்ப இருவரும் சேர்ந்து தவம் இருந்தார்கள். இவர்களுக்காக ஒரு அற்புதமான குருவாரத்தன்று திரு ஆதிரை நட்சத்திரம், சில பேர் சிவனுக்கான நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, பிறந்தாதானங்க நட்சத்திரம் வரும். அவன் பிறவா யாக்கை பெரியோன், பிறப்பே கிடையாது சிவபெருமானுக்கு. அவன் தில்லைக்கு வந்த நாள் திரு ஆதிரை. ஆர்த்ரான் வடமொழியில சொல்றதுனால திரு ஆதிரைன்னு அதுதான் மாறித்து திரு ஆருத்ரா தரிசனம். அந்த ஆர்த்ரான்ற நட்சத்திரத்துல இருந்து வந்த பேர். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தண்டு சுவாமி ரொம்ப அழகா இங்கே அவர்களுக்கு நடனம் காண்பித்தார். இது ஒரு வகையான நம்பிக்கை. இன்னொன்று, இந்த திரு ஆதிரை இந்த ஆருத்ரா அன்று நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டுல களி பண்ணுவீங்க. எதனால அந்த களி வந்தது தெரியுமா? சேந்தனார்னு ஒரு பக்தர். யார் அவர்னா, பட்டினத்து சாமி தெரியும் இல்லையா, அவர்கிட்ட அக்கௌண்டண்டா இருக்கார். பட்டினத்து சாமி ஒரு நாள் திடீர்னு துறவரம் போட்டு சின்ன ஒரு துண்டை கட்டின்னு கிளம்புறார். அக்கௌண்டன்ட் கேட்கிறார், சாமி நீங்க துறவரம் போயிட்டீங்க, 9 கோடி நிதிகள் இருக்குது, நான் என்ன பண்ணணும்? இந்த காலத்து அக்கௌண்டண்டா இருந்தா அவங்க பேர்ல மாத்திப்பாங்க, ஏதோ பண்ணு, இல்ல அத்தனை பணத்தையும் வீதியில போடு அப்படின்னு போயிட்டாரு. இவர் சொன்ன மாதிரி சாமி, என்னுடைய மேனேஜர், என்னுடைய முதலாளி ரோடுல போட சொன்னார்னு அத்தனை பணத்தையும் ரோட்ல போட்டார். இப்படி இல்லாம உண்மையா இருந்திருக்காங்க.
அந்த காலத்தில் தாழ்ந்த குலம் என்று சொன்ன குலத்தில் சேந்தனார் பிறந்தார். அந்த காலத்தில் உயர்ந்த குலம் என்று நம்பப்பட்ட குலத்தில் பட்டினத்தார் இருந்தார். ஆனா இருவரும் சிவனடியார்கள். அப்ப அவர்கிட்ட அவர் அக்கௌண்டண்டா வேலை பண்ணிருக்காருன்னா அப்ப சிவனடியார்களுக்குள் உயர்வு தாழ்வு இல்லைன்றது ஒரு நிதர்சனம். உடனே இவர் துறவரம் போட்டாரு. இவர் வீட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வந்து வீதியில கொட்டுறார். அப்ப டிமானிட்டைசேஷன் சமயத்துலதான் கணக்குல காண்பிக்காத பணம்லாம் வீதிக்கு வந்து அது மாதிரி எதனால வீதியில போடுறாருன்னு புரியாம அரசன் இவரை சிறை கைதியாக்குற. சிறையில உட்காந்துட்டு பட்டினத்து சாமி கிட்ட மனசார வேண்டார், நான் உங்ககிட்ட வேலை பண்ணேன், திடீர்னு நீங்க துறவரம் சிவபாதையில இருந்தீங்க, நானும் சிவபக்தன், ஒரு பைசாவை நான் கையாடல, நீங்க சொன்ன பேச்சு உங்க காசு, அதை நீங்க சொன்ன மாதிரி தெருவில் போட்ட மக்கள் அள்ளிட்டு போனாங்க, இதுக்குதான் சிறைப்பட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது வேறு தளத்தில் இருந்த பட்டினத்து சுவாமிகள் அங்கிருந்தே தவம் செய்து தவப்பயனால் சிறை கதவுகளை உடைக்க வைத்தார். அப்பொழுது மன்னன் சேந்தனாருடைய அந்த பக்தியை புரிந்து கொண்டு அப்படியே வணங்கி விட்டார். அதுக்கப்புறம் அந்த பணத்துல இவர் கொஞ்சம் அள்ளி இருக்கலாம்ல, அள்ளல, நேரா சிதம்பரம் வந்து விறகு வெட்டி பிழைத்திருந்தார். அப்ப சுவாமிக்கே பல்லாண்டு பாடின அவருக்கு சுவாமி கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஒரு நாள் பசின்னு ஒரு மாறு வேடத்தில் வேதியர் வேடத்துல சுவாமி வர. அப்போ அவங்க வீட்டுல வெறும் களி தான் இருந்துதான். இவருக்கு ரொம்ப வருத்தம், கொஞ்சமா களி தான் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொடு, வந்திருக்கிறது சிவன்னு தெரியாது, களியை கொடுக்குறார். களியை சாப்பிட்டாராம் சிவன். ரொம்ப நல்லா இருக்கு, எங்க வீட்டு அம்மாக்கும் கொஞ்சம் கூட. யாரு? சாக்ஷாத் பராசக்தி சிவகாம சுந்தரிக்கு கேட்கிற. இந்த களியா சாமி? ஆமா, ரொம்ப சுவையா இருக்கு, நீ அன்பால கொடுத்த, அன்பால கொடுக்கப்பட்ட உணவினுடைய சுவை உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த களியை கொடுக்கிறாராம். நடராஜர் சன்னதியில அடுத்த நாள் தீட்சிதர்கள் போய் திரு கதவத்தை திறக்கின்றார்கள். உள்ளே களி சிதறி இருக்கின்றது. சுவாமியே உவந்து அடியார்கிட்ட ஏற்றுக்கொண்டதால் நாம் களி சமைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய பழக்கம் ஆருத்ராக்கு வந்தது. அவர் சுவாமிக்கே பல்லாண்டு பாடுறார். நம்ம குழந்தைங்களுக்கு தான் சொல்லுவோம், தும்மினா 100 அப்படின்னு. வீட்டுல குழந்தைங்க தும்மினா பெரியவங்க சொல்லுவாங்க. நான் சுவாமிக்கு பல்லாண்டு பாடுறார். ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே. இப்படிதான் இருக்குமா ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்துல? ஒரு பக்கம் நாராயணன் இருப்பாராம், ஒரு பக்கம் நான்முகனா, அப்படியே தேவர்கள்லாம் கூட்டம் கூட்டமா இருப்பாங்களாம். அவங்களோட போய் தேர்ல வர நடராஜர் எல்லாம் பார்த்தா அதை விட பரமானந்தம் என்னங்க, ஆனந்த நடராஜர். அதனால வரப்போற ஆருத்ரா அன்று தெரிந்தால் முடிந்தால் களி பண்ணுங்க. நிறைய பேர் வீட்டுல களியும் காய்கறி கூட்டும் இருக்கும், பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. களியெல்லாம் பண்ண தெரியாதுங்க. சுவாமி அன்புதான் கேட்கிறார். அன்பா 2 வாழைப்பழம் கூட வைத்து ஆருத்ரா தரிசனம் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கு. திரு ஆலங்காட்டு நேரலை நிறைய சேனல்ல போடுறாங்க, அதை ரசிங்க. இன்னைக்கும் நமக்கு கண்ணாலதான் போய் கேப்சர் பண்ணலாம் சிதம்பரத்து நடராஜரை. சில பேர் ஒளிச்சு போய் எடுக்கிறாங்க, அதெல்லாம் உடன்பாடு இல்லை. சில விஷயத்த அங்க போய் அனுபவிக்கணும்னா அதை நம்ம கேட்கணும். நைஸா கேமராவை எடுக்கிறது கோயில்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாம போகலாம், நட்ராஜாக்கு தெரியுமே. அப்படின்ற உணர்வு இருந்தாலே நம்ம தார்மீகமா இருக்கும். அதனால அன்று முடிந்ததை நிவேதனம் செய்து இந்த சேந்தனார் அருளி செய்த திருப்பல்லாண்டிலிருந்து இந்த ஒரு பாடலை சொல்லுங்கள். அதை டிஸ்கிரிப்ஷன்லயும் போட சொல்றேன். அதை சொன்னா என்ன கிடைக்கும்? இப்ப நான் ஒருத்தர்கிட்ட போய் ஹாப்பி தீபாவளின்னு சொல்றேன், உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? விஷிங் யூ த சேம், விஷ் யூ த சேம், நல்லா இருங்க, நீங்களும் நல்லா இருங்க. இதுதானே உயரியவர்களுடைய பண்பு. சுவாமி கிட்ட போய் நீ பல்லாண்டு வாழணும்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரியவர், அவரும் என்ன சொல்வார்? நீயும் நல்லா இரு. அப்ப சுவாமி என்னை பார்த்து நீ நன்றாக இரு என்றால் அதற்கு எவ்வளவு சக்தியும் வீரியமும் உண்டு. அதனால இந்த ஒரு பாடலை பாடி இன்னும் ஒரு விண்ணப்பம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இதுதான் மாணிக்க வாசகர். அந்த நடராஜர் திருமேனியில அப்படியே கலந்து மாணிக்க வாசகர்.
அவர் முதலில் குரு அருள் பெற்ற பிறகு பாடிய முதல் பாடல் சிவபுராணம். அன்று கண்டிப்பா சிவ சிந்தனையில் திருநீரு வைத்து சிவபுராணம் சொல்லி இந்த ஒரு திரு பல்லாண்டு பாடலை சொல்லுங்கள். சுவாமிக்கு இயன்றதை நிவேதனம் செய்யுங்கள். வரப்போற 3ஆம் தேதி சுவாமிய கூப்பிட்டா பக்தியோட இருந்தா முடிஞ்சா சிதம்பரம் போங்க, இல்லைன்னா திருவெம்பாவையில இருக்கு. அவனே தன்னுடைய பொற்பாதம் தந்தருளும் சேவகன், அவரே வீடு தேடி வருவாராம். உங்கள் இல்லம் தேடி வந்து சிவகாம சுந்தரியும் ஆனந்த நடராஜரும் 2026 முழுக்க ஆனந்தத்தையும் நல்ல செய்திகளையும் உங்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என வேண்டி ஆருத்ராவை நம்ம எல்லா சிவபக்தர்களும் கூடி ஆனந்தமாக கொண்டாடுவோம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.